இயேசுவே இயேசுவே நீங்க வந்தாலே எல்லாமே மாறுமே. ஆண்டவரே, பலவீனங்களும் நோய்களும் வாட்டி வதைக்கும் கவலைகளும் மனதில் இருக்கிற தேவைகளும் உமது சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்லா இருக்கீங்களா? வெரி குட். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். வாசிக்கலாம். நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாய் இருந்து இந்த நாட்டிற்கு திரும்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் ஒருவேளை நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு பகுதியா இருக்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தை அநேக நேரங்களில் நம்ம பிரசங்கித்திருக்கிறோம், அதை கேட்டிருப்போம், ஜெபித்திருப்போம். அல்லேலூயா. ஆனா பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏராளமாய் நமக்கு இருந்த பொழுதும் கூட வேதனைகளும் கவலைகளும் கண்ணீரும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா வெளியே போன உடனே அதே பிரச்சனையை தான் பார்க்கிறோம், அதே போராட்டத்தை பார்க்கிறோம். வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் வியாதிகளும் வருத்தங்களும் நம்ம முன்னால் இருந்து நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அநேகர் சொல்லுவாங்க, என்னதான் போராடினாலும் ஒண்ணுமே நடக்கல, எத்தனையோ பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எங்களை வாட்டிக்கொண்டே இருக்கிறது என்று புலம்பி தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த பகுதியை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். யாரை பார்த்து சொல்றாரு? ஒரு தனிமையில் வாடுகிற ஒரு மனிதன், தெற்கு திசை தெரியாம அலைந்து திரிகிற ஒரு மனிதன், என்ன செய்யறதுன்னே தெரியாம எங்க போய் சேர போறோம்னு தெரியாம பரிதாபமான நிலைமையில இருந்த ஒருவரை ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு காண்பித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. முதலாவது, ஒரு திக்கு தெரியாத மனிதன் வேதனையிலும் தனிமையிலும் போராட்டத்திலும் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிற ஒருவனுக்கு என்ன தேவைன்னா உடன் இருப்பு. பிரைஸ் தி லார்ட். என்ன தேவை? என்ன தேவை? அவனுக்கு தேவை என்னது? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகளே, என் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் கடந்த 3 நாள் நற்செய்தி கூட்டம் நடந்த பொழுது, முதல் நாள் கூட்டத்தை முடித்த பொழுது ஒரு சகோதரி வந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, பிரதர் எங்க வீட்டுக்கு வரணும். அப்ப அவங்க வீட்டுக்கு போனோம். போன பொழுது அந்த வீட்டில் அவருடைய கணவர் இருந்தார். அந்த கணவர் அவர் வந்து வீட்டில் இருக்கிறாரு. ஜெபத்தை முடித்து வந்து அந்த அம்மாவுக்கு முன்னாடி தயாரா இருக்கிறார். அப்போ அந்த வீட்டினுடைய சூழ்நிலை என்னன்னா, பலவிதமான கஷ்டங்கள், கடன், எல்லாத்தையும் அவர்கள் இழந்து வேதனையின் மத்தியிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா அந்த மத்தியில அந்த அம்மா சொன்ன காரியம் என்னன்னா,
இன்னைக்கு பார்க்கிற இவர் மரண விளிம்பில் கிடந்தார். பிரைஸ் தி லார்ட். உடைய வெயிட் 35 கிலோவா மாறிட்டான். டிபி வியாதி பாதிக்கப்பட்டு 35 கிலோவா மாறிட்டு டாக்டர்கள்லாம் கை விட்டுட்டாங்க. என் குடும்பத்தில் யார் எனக்கு துணையாக வரல. ஏன்? மனிதர்கள் இருக்கும் பொழுது வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் இருக்கும் பொழுது வருவார்கள். அல்லேலூயா. ஆனால் வியாதியின் உச்சக்கட்டத்தில் இருந்த பொழுது ஒருவரும் வரல, ஒருவரும் உதவி செய்ய வரல, ஒத்தாசை செய்ய வரல. ஆனால் அந்த இடத்தில் ஒரே ஒரு குரல் கேட்டது, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் தொட்டார். என் கணவர் 1 வருடத்துக்குள்ள குணமடைந்தார். இன்னைக்கு என் வீட்டு சூழ்நிலை மீண்டும் தேவனால் கட்டி எழுப்பப்படுகிறது. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிவிட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டால், இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்பிவிட்டால், அதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் நீங்க எந்த விதத்திலும் யாருக்கு முன்னாலேயும் நீங்கள் அவமான சின்னமா இருக்க போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால பாருங்க, வசனம் சொல்கிறது, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் படியுமா? ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, இன்று இஸ்ரவேலர் அனைவருடைய பார்வையிலும் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மோசையோடு நான் இருந்தது போல நான் உன்னோடும். இங்க இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல கலங்கி தவிக்கிறாயோ, யாருக்கு முன்பாக நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி பரிதபிக்கிறீர்களோ, அந்த இடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்த போறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை என்ன செய்ய போறேன்? சொல்லுங்க, என்ன செய்ய போறேன்? நான் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன், நான் உன்னை உயர்த்துகிறேன். என் மகனே மகளே, நான் உன்னை உயர்த்த போறேன். ஏன்? மோசையோடு நான் இருந்தது போல நான் உன்னோடும் இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யார் இருக்காங்களோ இல்லையோ, யார் இருக்கா? நல்லா சொல்லுங்க, யார் இருக்காங்களோ இல்லையோ, யார் இருக்கா? இந்த உலகத்துல இருப்பேன்னு சொல்றவங்க, இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒருவேளை உங்களை விட்டுட்டு ஒதுங்கி போகலாம், ஓடலாம். எது நடந்தாலும் ஆண்டவர் உங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, விட்டு விலகவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீதி தலைவர் 6:12 வாசிங்க. ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து? கிதியோனை பார்த்து. யாரை பார்த்து? கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார். இந்த கிதியோனாக இருக்கட்டும், நீங்க வாசித்த யோசுவா 3:7 இருக்கட்டும், 2 பேருடைய மனநிலைமை என்ன அப்படின்னா,
யோசுவாவுக்கு கிடைத்த நிலைமை என்ன அப்படின்னா ஒரு தனிமை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கிதியோனுடைய மனநிலைமை என்ன? தனிமை. இங்க இருக்கிற நம்மில் பல பேர் தனிமையோடு வாடுகிறோம். ஒரு சகோதரி காலையிலேயே அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, ஆனா யாருமே இல்லாத மாதிரியே எனக்கு தோணுது. பிரைஸ் தி லார்ட். ஏம்மா அப்படின்னு அதனுடைய பதில் அவங்களே சொல்றாங்க, யாருமே என்று பேசவே, யாருமே எனக்கு ஒரு ஒத்தாசைக்கு, யாரு என்ன கண்டுகிடவே, யாரும் என் மேல அக்கறை உள்ளவே. வயசு ரொம்பலாம் கிடையாது, ஒரு 45 வயசு 45 வயசு இருக்கும். எல்லாருமே இருக்காங்க, ஆனா நான் தனிமையை உணர்கிறேன். என் மேல அக்கறைப்படுவதற்கு யாரும் இல்லை, எனக்கு என்னை அன்பு செய்ய ஒருவரும் இல்லை, எனக்காக உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி அந்த சகோதரி மனம் புழுங்கி அழுகிறதை கேட்கும்போது, ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாளிலே இங்க இருக்கிறவர்கள் கூட ஒரு தனிமையின் பாதையில் இருக்கலாம், மன அழுத்தத்தின் பாதையில் நீங்க வந்திருக்கலாம், மன கஷ்டத்தின் மத்தியிலே நீங்கள் வந்திருக்கலாம், துயரத்தின் மத்தியில நீங்க வந்திருக்கலாம், தோல்விகளின் மத்தியில வந்திருக்கலாம், எதுவுமே உங்களுக்கு நடக்கலங்கிற வேதனையில நீங்க வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ தோல்வியடைந்த இடமும் துவண்டு போன இடமும் தனிமையின் இடமும் ஒருவேளை உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இதோட இவன் லைஃப் முடிஞ்சு போச்சு, இதோட இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு ஒருவேளை அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, உங்களை எப்போதும் நினைவு கூறுகிற தகப்பன் உங்க கூடவே இருக்கிறார், உங்க கூடவே இருக்கிறார். இந்த நாளுடைய குட் நியூஸ், உங்க கூடவே இருக்க ஒரு கடவுள் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களோடு, உங்கள் பலவீனத்திலும் அவர் உங்களோடு, உங்கள் வயதான சூழ்நிலையில் அவர் உங்களோடு, உங்களுடைய தனிமையின் பாதையில் அவர் உங்களோடு. அதை முதல்ல நம்புங்க. எனக்கு யார் இருக்கான்னு சில கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்க மனசுல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கு. எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு யார் இருக்கா நீ கேட்கிற அந்த கேள்வி, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். என் மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். என் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். அவர் நம்மோடு இருந்து என்ன செய்கிறார் தெரியுமா? எரேமியா 15:20 சொல்லுகிறது, நான் அவர்கள் முன் உன்னை வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, வலிமை மிக்க வீரனே, நான் உன்னோடு இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அவர்கள் முன்பாக என்னவா மாத்த போறேன்? வெண்கல சுவராக உன்னை மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். ஏங்க, கிதியோன் எப்படி இருந்தாரு? நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதி தலைவர்கள் அந்த 6ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசியுங்கள். படிங்க, படிங்க. நீதி தலைவர் 6:13 படியுமா? கிதியோன் அவரிடம், என் தலைவராகிய ஆண்டவரே, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிட வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் உன்னோடு இருக்கிறார்னு சொல்ற போது உனக்கு கேள்வி வரும். என்ன கேள்வி? ஆண்டவர் என்னோட இருக்காருன்னா ஏன் இந்த விபத்து நடந்தது? ஆண்டவர் என்னோட இருக்காருன்னா ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்தது? ஆண்டவர் என் கூட இருக்கிறார்னா என் குடும்பம் ஏன் இப்படி பிளவுபட்டு கிடக்கிறது? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்றால் ஏன் எங்களுடைய வாழ்க்கை
கடனிலும் கஷ்டத்திலும் கடந்து செல்கிறது. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்றால் ஏன் எங்க வாழ்க்கை இவ்வளவு வியாதியிலையும் பிரச்சனையில் இருக்குது? பிரைஸ் தி லார்ட். இந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும். அல்லேலூயா. இங்க இருக்கிற உங்களுக்குள்ள இந்த கேள்வி இருக்குது. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாரு, ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, அவர் இருக்கிறார் அப்படிங்கறது தெரிஞ்சும் அவர் இருந்தா எனக்கு பிரச்சனை வருமா? அவர் இருந்தா எனக்கு வியாதி வருமா? அவர் இருந்தா எனக்கு இந்த நிலைமை வருமான்னு உங்க இருதயத்தில் உள்ள கேள்வி, இந்த கேள்வி கிதியோனுக்குள்ளும் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, கிதியோன் கேட்டாரு, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்றால் எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை வரணும்? முடிக்காரா? என்ன சொன்னார் தெரியுமா? எங்கள் மூதாதையர்கள் சொன்னாங்க கடவுள் அதை செய்வாரு, கடவுள் இதை செய்வாரு. பிரைஸ் தி லார்ட். சில வீடுகளுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, பிரதர் நல்ல கதை சொல்றீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல வாணிப பிள்ளைங்க கொஞ்சம் அறிவுபூர்வமா, சில சின்ன தம்பி தங்க, எங்க வீட்டில் உள்ள கஷ்டம் தீரவே இல்லை, நாங்க இன்னும் தரித்திரமா தான் இருக்கிறோம், எங்க வாழ்க்கையில பிரச்சனை முடியவே இல்லை, எங்க கூட கடவுள் இருந்து என்ன செய்யறாரு? கேட்கணுமா கூடாதா? கடவுள் எங்க கூட இருந்து என்ன, சத்தமா சொல்லுங்க, கடவுள் எங்க கூட இருந்து என்ன? இந்த கேள்வியை பாருங்களேன். எங்க மூதாதையர் சொன்ன அந்த கடவுள், அவர்கள் சொன்ன அந்த அதிசயங்கள், அவர்கள் சொன்ன அற்புதங்கள், அவர்கள் சொன்ன நன்மைத்தனங்களின் பாதைகள் எல்லாம் இப்பொழுது என்னவாயிற்று என்று கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் கூட என்னதான் நம்ம இவ்வளவு கத்துறோம், இவ்வளவு ஜெபம் பண்றோம், ஆண்டவரை தேடுறோம், ஆனா கடவுள் இன்னும் என்ன செய்யறாரு? ஒருவேளை அவர் பேசாம ஓய்வு எடுத்துட்டு இருக்காரா, தூங்கிக்கிட்டு இருக்காரா, இல்லைன்னா நாம பேசுறது கேட்காதபடி அவருக்கு காது மந்தமா? நிறைய கேள்வி வரும். சில நேரத்தில் ஆதங்கத்தில் சில அம்மாக்கள் சொல்லுவாங்க, சில அப்பாக்கள் சொல்லுவாங்க, சில நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் சொல்லுவாங்க, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? நாம் படுற வேதனை இந்த கடவுளுக்கு தெரியலையா? என் வீட்டுக்காரன் இப்படி போட்டு குடிச்சுக்கிட்டு வர்றானே, இந்த கடவுளை நானும் கத்தி கத்தி தான் கேட்கிறேன், என்னத்தை கேட்டாரு? பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க மனசுல உள்ள ஆதங்கம் யதார்த்தமானது. இந்த ஆதங்கம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தேவன் நம்மை எப்படி மாற்றுகிறார் என்றால், அவரா நினைச்சா அவர் இறங்கி வந்து என்ன செஞ்சிருக்கலாம்? அவரே வந்து உங்களுக்காக, அவர் நமக்காக அவர் போராடக்கூடியவர். ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை என்னவா மாத்துறேன்னா வெண்கல சுவராக மாற்றுகிறேன். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை, உனக்கு முன்பாக இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், எல்லா வருத்தங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக நான் வெண்கல சுவராக்குகிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். மோசே கூட ஆண்டவர் இருந்தாரா? சத்தமா சொல்லுங்க. மோசே கூட ஆண்டவர் இருந்தாரா? மோசே கூட ஆண்டவர் இருந்தார். ஆனா பாருங்க, பைபிள் சொல்கிறது, ஒரே நாள்ல அந்த ஜனங்களை ஆண்டவர் நினைச்சா விடுவிச்சிருக்கலாம். விடுவிக்க முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. அவர்களை விடுவிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? சொல்லுங்க. ஒரே நாள்ல விடுவிக்கல. போய் மோசே போய் பார்வோன் முன்னால நின்று அவர் என்ன செய்யறாரு? என் ஜனங்களை விடு என்று ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா அவங்க எந்த கடவுளா, எந்த கடவுள், எந்த இறைவன் அப்படின்னு மோசேட்ட பார்வோன் என்ன செய்யறான்? தர்க்கம் பண்ணுகிறான். ஆண்டவர் வல்ல செயல்களை செய்தார். பிரைஸ் தி லார்ட். செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் போய் நின்னாங்க. அல்லேலூயா. பார்வோனுடைய மனம் என்ன செஞ்சது? கடினப்பட்டது. துரத்தி போய் இவர்களை அழிப்பேன் அப்படின்னு அவன் புறப்பட்டான். ஜனங்கள் சொன்னாங்க, இதுக்கு மேல எங்களால போகவே, நாங்கள் எகிப்தியருக்கே ஊழியம் செய்யணும். அவன் புலம்ப ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் கவனிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், மோசையோடு தேவன் இருந்தார். ஆமென்.
அல்லேலூயா. மோசையோடு தேவன் மோசையை பார்த்து சொன்னார், கையே கடலை நோக்கி நீட்டு. நீங்க உங்களை வைத்து உங்க குடும்பத்தில் ஆண்டவர் மாற்றத்தை உருவாக்குவார். உங்களை ஆண்டவர் உங்க பிரச்சனையின் மத்தியிலே வெண்கல சுவராக மாற்றுவார். அப்படின்னா அர்த்தம் என்னங்க? நீங்க நலிவடைந்து நொடிஞ்சி நாசமா போகணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க முன்னால உங்களுக்கு ஒரு வியத்தகு பெயரை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை வைத்து ஆண்டவர் உங்க குடும்பத்தில் மாற்றத்தை உருவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். இந்த கிதியோனை பாருங்க, அழகா சொல்லுவாரு, என் குடும்பத்திலேயே நான் சிறியவன், எங்க வீட்டிலேயே நாங்க ரொம்ப பின்னால இருக்கிற ஆளு அப்படின்னு தன்னையே அவரே மதிப்பிட்டு கொள்வாரு. அப்படின்னா என்ன? ஒரு மனுஷன் தனிமையில போகும்போது, ஒரு மனுஷன் விரக்தியில போகும்போது, ஒரு மனிதன் நொடிந்து போகும் பொழுது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒதுக்கப்படும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு மேன்மையான ஸ்தானத்தை குறித்து கற்பனை செய்வானா? கற்பனை செய்வானா? செய்வானா? ஒருத்தன் நொடிஞ்சு போயிட்டான், ஒருத்தன் தோத்து போறான், ஒருத்தனுடைய வாழ்க்கை அழிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒருத்தன் வியாதியில மரணப்படுக்கையில் இருக்கான். நீங்க அவன்கிட்ட போய் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு 100 வயசு அப்படின்னு சொன்னா என்ன செய்வான்? சொல்லுங்க, என்ன செய்வான்? பேச மாட்டேங்கிறீங்க. என்னம்மா செய்வான்? ஒன்று உங்களுக்கு கையில் அப்படி விலை வந்தால் சப்புன்னு அரைஞ்சிருவான். இன்னைக்கே விளைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கை விட்டுட்டாங்க. இதில் 100 வயசா? இன்னைக்கு உள்ள காலமே அழுந்திக்கிட்டு இருக்க போய் கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை பாருங்க, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லப்பட்ட இந்த நபர்கள் எல்லாமே தங்களுக்கு ஒரு மதிப்பீடு இல்லாமல் வாழ்ந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மதிப்பற்ற ஒரு நிலைமை இருக்கிறத நாம் உணர்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் நமக்கு மதிப்புள்ள, உறவுகள்ல மதிப்புள்ள, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில நமக்கு மதிப்பற்ற ஒரு நிலைமை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்னவா மாத்துறேன்? வெண்கல சுவராக. அப்படின்னா என்ன? உன்ட மோதிரவன் உனக்கு முன்னால சரிந்து விழுவான். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கிதியோனாக இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், அவர்களை ஆண்டவர் ஒரு பலவீனமான இடத்திலிருந்து தான் எடுத்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. திக்குவாயன் என்று சொல்லப்பட்ட ஒரு மோசே, மோசேக்கு கை கழுவுற வேலை செஞ்ச ஒரு யோசுவா, திராட்சை ஆலையில போய் கதிர்கள் அடித்துக் கொண்டிருந்த ஒரு பயந்தாங்கோலியான ஒரு கிதியோன். இவங்கெல்லாம் பெரிய திறமசாலி ஒண்ணும் கிடையாது. இவங்க எல்லாரும் மத்தியிலே அங்கீகரிக்கப்பட்டவர்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, மோசே அவ்வளவு அற்புதம் செஞ்ச பொழுது கூட மோசேக்கு எதிராக பேசினவர்கள் சொல்லுங்க, எப்பமெல்லாம் அற்புதம் நடக்கும் அப்பமெல்லாம் ஓகோமா. பிரச்சனை வந்த உடனே அவ்வளவு பேரும் இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி எறிறதுக்கு ரெடியாகிறான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மோசேயை ஆண்டவர் உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். இந்த உலகத்தில் என் மகனே மகளே, உன்னோடு யார் இருக்காங்களோ இல்லையோ, நான் உன்னோடு. எதுக்கு? அவர்களுக்கு முன்பாக உன்னை வெண்கல சுவராக்குவேன். படிங்க இப்ப எரேமியா 15 இவ எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து வாசிங்க. எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். நான் அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன், அவர்கள் உனக்கு எதிராக என்ன செய்வாங்க? நல்ல கவனிக்கணும். உங்க வாழ்க்கைக்கு விரோதமா போராடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. உங்க நிம்மதியை கெடுக்க, உங்க சந்தோஷத்தை கெடுக்க, உங்க முன்னேற்றத்தை கெடுக்க இந்த உலகத்துல ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள்,
ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? போராடுவார்கள், வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மோசேக்கு எதிராக, யோசுவாவுக்கு எதிராக, கிதியோனுக்கு எதிராக ஒரு கூட்டம் போராடியது. வெரி குட். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை விடுவிக்கவும் காக்கவும் உன்னோட. ஒரு நிமிடம் முழங்கால் படிட்டு. இன்னைக்கு ஒருவேளை மனசுல சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவரே, வாழ்க்கையில பிரச்சனைகளின் மத்தியில நான் இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக பேசுகிற மனிதர்கள், என் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற மனிதர்கள், என் வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள், இது ஒரு ஜெப நேரம். ஆண்டவர் எனக்கு இந்த 5 காரியங்களை வேகமா சொல்லி நாம் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுங்க. உன் லைஃபுக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, இங்க சில பேர் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பெரிய போராட்டத்தோடு வந்திருக்கிறீர்கள். லைஃப்ல அவனால அடுத்த கட்ட நகர்வு போக முடியல, சந்தோஷமா வாழ முடியல, நிம்மதிக்கு இழந்து போய் வந்திருக்கீங்க. என் கணவனுக்கும் எனக்கும் விரோதமா யாரோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க வாழ்க்கையை பிரிக்க நினைக்கிறாங்கன்னு அழுதுகிட்டு இருக்கிற சில பேரை ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த நேரத்தில் உன் லைஃபை ஒப்புக்கொடு. உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள், உன் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறவர்கள், உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறவர்கள், நீ அவங்களை பார்த்து பயப்படாத, அவங்கள பார்த்து பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். என் மகளே, என் மகனே, உன் தொழிலுக்கு விரோதமாக, உன் பிசினஸுக்கு விரோதமாக சிலர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உன் குடும்ப வருமானத்தை கெடுக்கும்படி சில பேர் செயல்படுறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில யார் அப்படி செயல்படுகிறார்களோ அந்த மனுஷங்களை பத்தி நீ இப்பவும் அப்படியே பயந்துகிட்டு இருக்காத. இப்ப சொல்லு, ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர். ஆண்டவர் இன்னைக்கு முதல்ல சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், என்னோடு இருக்கிறீர். கண்களை மூடி சொல்லுப்பா, என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்லுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான வாயையும் அடைக்கும்படி, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுகிற நேரம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. நல்ல பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். நீங்க பலவீனர்கள் அல்ல, நீங்கள் பலன் உள்ளவர்கள். நீங்கள் தரித்திரர்கள் அல்ல, செழிப்புள்ளவர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உங்க கூட இருந்தார், என்ன செய்வார்? உங்களை வலிமை வாய்ந்தவர்களாக மாற்றுவார். ஆமென். இரண்டாவது பாருங்கள், ஆண்டவர் அந்த தொடக்க நூல் 28:15 ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காவலாயிருப்பேன். ஆமென். இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல உன்னோடு இருக்கிற கடவுள். பிரைஸ் தி லார்ட். நம்ம கூடவே அவர் இருக்கிறார். ஆனா கூடவே இருக்கிறவர் நிறைய நேரங்களில் கூடவே இருக்கிறவங்களால தான் உலகத்து பிரகாரமா நிறைய பிரச்சனைகள். பிரைஸ் தி லார்ட். கூட இருக்கிறவங்க குழி பறித்த சம்பவங்கள் நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாய் இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீ தனியா இருந்தாலும் கடவுள் உன் கூட இருக்கிற கடவுள் என்ன செய்றாருன்னா உன்னை பாதுகாக்கிறார். உன்னை சகோதரியை, உங்களை தங்கச்சி, உங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது தயவு செய்து வாசிங்கள். சங்கீதம் 78 அதிகாரம் 53வது வசனம் வாசிங்க.
சங்கீதம் திருப்பாடல் 78:53. பாதுகாப்புடன் அவர்களை அவர் அழைத்து சென்றார், அவர்கள் அஞ்சவில்லை, அவர்களுடைய எதிரிகளை கடல். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. இரண்டாவது, தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அவர் பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வாக்குத்தத்தம் எதை கொடுக்குன்னா, நான் உனக்கு காவலாய் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எங்க போனாலும் பாதுகாக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், இந்த உலகம் என்னதான் அடுத்து ரோபோ, அடுத்து உலகம் பொழுது எதுல போயிட்டு இருக்குது? ரோபோட்டிக்ல போயிட்டு இருக்குது. ஆனா உலகத்தினுடைய முடிவை பத்தி ஒருத்தர் எழுதுறாரு, கடைசியில் ரோபோட்டிக்காலேயே எது பாதுகாப்பு நினைச்சானோ அவைகளே மனிதனை கொல்ல ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் என் பொண்ணுக்கு 15, 10th தான் படிக்க, 15 வயசு, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறா. நான் அவளுக்கு சும்மா பொழுதுபோக்குக்காக என்ன செஞ்சேன், செல்ஃபோனை கையில் கொடுத்தேன், பொழுதுபோக்கு தான் கொடுத்தேன். ஆனால் ரொம்ப வருத்தமான செய்தி என்னென்னா, 10 பாய்ஸோட விடிய காலம் 4 மணி வரை விளையாண்டுக்கிட்டு இருக்காளாம். ஒத்த பிள்ளை தானாம்மா. வீட்டுக்காரருக்கு கேன்சர். யோசித்து பாரு எப்படி இருக்கும். செல்ல அப்படி கையை வச்சா கையை கொண்டு கழுத்தை நெருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். என் வீட்டிலே எனக்கு என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. என் பிள்ளை எந்த நிலைமைக்கு போவா, என் பிள்ளையோட வாழ்க்கை சீரழிந்து கொண்டு இருக்கிறதுன்னு அந்த அம்மா தெருவில் விளையாண்டா, இப்போ மற்றவங்கள்ட்ட விளையாண்டா. சிலத்தில் நிறைய பேரண்ட்ஸுக்கு இப்படி ஒரு கெட்ட என்ன இருக்குது, என்னது, அடுத்த பையங்களோட விளையாண்டா, அடுத்த பொண்ணோட விளையாண்டா, பக்கத்து வீட்டில் விளையாண்டா அப்படின்னு நினச்சிட்டு சிலர்லாம் என்ன செய்றீங்க, செல்ஃபோனை கையில் உங்களை மாதிரி இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்றீங்க, பாதுகாப்புன்னு நீங்கள் நினச்சிங்க. கடைசியில் அது எங்கே கொண்டு போகுது? செல்ஃபோன் வேணுமா நீங்கள் வேணுமான்னு என்ன சொல்லுது? செல்ஃபோன் தான். இப்போ பைபிள் சொல்லுது, நீ எங்கே போனாலும் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். இந்த உலகத்தில் நீ எந்த இடத்தில் போனாலும், எந்த சூழ்நிலையின் மத்தியில் நீ போனாலும் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சகோதரர் சொன்னாரு, அவருக்கு இருதயத்தில் அடப்புன்னு சொல்லிட்டாங்களாம். பிரைஸ் தி லார்ட். உடனே எல்லாம் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டலில் வச்சாச்சு, எல்லாம் டெஸ்ட்டு போயிட்டான். இவர் இருதயத்தில், இவருடைய மனசு ரொம்ப வேதனையாக அவருக்கு. ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை, ஏன்னா இப்போலாம் போனவுடனே லட்சத்துக்கு மேலே தான் எல்லாமே. பிரைஸ் தி லார்ட். அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க, 1 மாதத்துக்கு வேலைக்கே இல்லை 2 மாதம் நீங்கள் வீட்டிலே தான் இருக்கணும். இப்படிலாம் பல பிரச்சனை. அவர் நினைக்கிறார், ஆண்டவர் எனக்கு யாருமே இல்லையே. என் மனைவி இங்கே ஹாஸ்பிட்டலில் நிற்கிறா, எனக்கு யார் இருக்கா? எனக்கு அறுவை சிகிச்சை, எனக்கு அந்த அடைப்புக்கான சிகிச்சை மேற்கொண்டா எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் எளிய ஜெபம். அல்லேலூயா. அந்த எளிய ஜெபத்தை பாருங்க. அவர் சொன்னாரு, நான் ஒரு பெரிய ஜெபம்லாம் என்ன செய்யலை. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன ஜெபமாகத்தான் என் மனசுல, ஜெபமாக இல்லை, என் முறையீடாக அது இருந்தது. அல்லேலூயா. இந்த முறையீடு இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் நான் கண் அப்படியே அயர்ந்து விட்டேன். நான் இருந்த அந்த ரூமில் என் அருகிலே ஒருவர் வந்து நின்றார். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. கண் விழித்து பார்த்தா அந்த ரூமில் யாருமே இல்லை. திடீர்னு எனக்கு வேற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு டாக்டர் எனக்கு செக் பண்ண முடி வந்தார். என் ரிப்போர்ட்டை பார்த்தாரு. இவரை திரும்ப ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுங்கன்னு சொல்லி அவர் எனக்கு திரும்ப ஒரு ஸ்கேன் எழுதி கொடுத்தாரு. நான் நினைக்கிறேன், திரும்பவும் செலவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். திரும்பவும் எனக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்தா அந்த டாக்டர் சொல்கிறாரு, எப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டியா? வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் சார். ஏப்பா உனக்கு அடப்பே இல்லைப்பா. இது எப்படி நடந்தது? இது எப்படி நடந்தது? அவர் சொல்றாரு, இது எப்படி நடந்துச்சுனால இன்னைக்கு வர எனக்கு ஒரு பலகீனம் இல்லை, நல்லா இருக்கிறேன்.
5 ஆண்டுகள் இப்பொழுது கடந்து விட்டது. இங்க இருக்கிற நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில துயரத்தின் பாதையில நீங்க நடக்கலாம். எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? சங்கீதம் 23ல தாவீது எழுதுவாரு. என்ன தெரியுமா? வாசிங்க பாப்போம். அது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த வார்த்தையினுடைய ஒரு பகுதியை ஒழுங்கு காமிக்கிறேன். ஒரு தேவ பிள்ளைக்கு வரக்கூடிய பாதை அது. 4வது வசனம் படிங்க. சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும். ஹலோ சிஸ்டர், என்ன பாதை சொல்லுங்க? என்ன பாதை? சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு என்ன இல்ல, எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த தீமைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அஞ்ச மாட்டேன். ஏன்? எப்பா சாவின் பள்ளத்தாக்குப்பா, மரண இருளின் பள்ளத்தாக்குப்பா, இதுல நீ நடக்கிற. எப்படிப்பா ஒத்தையில் நடக்கிற? இல்லப்பா, என்னைய நடத்த எனக்கு காவலா இருக்க என் தேவன் இருக்கிறார். என்னை பாதுகாக்க என் தேவன். ஒருவேளை இங்க இருக்கிற நீங்க உங்க வாலிப பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படலாம். உன் மகன் மகளை நினைச்சு கவலைப்படலாம். ஒருவேளை ஆண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்தருளும், தீயவர்களுடைய தீக்கணையிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இன்னைக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு தேவை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா சிரிச்சுட்டே சொன்னிச்சு, வீட்டுக்காரர் அழகா இருந்தாலும் பிரச்சனை. ஒருத்தர் சொல்றா மனைவி அழகா இருந்தாலும் பிரச்சனை, நல்லவனா இருந்தாலும் பிரச்சனை. ஏன்? எங்க இருந்து யாரு எப்படி தீவினைகளை கொண்டு போடுவாங்கன்னே தெரியல. பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்தை ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாப்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல தாவீது எழுதுறாரு. வாசிங்க. 2 சாமுவேல் 22:33வது வசனத்தை எழுதி வாசிங்க. இந்த இறைவன் எனக்கு வலிமைமிகு கோட்டையாய் என் வழியை பாதுகாப்பானதாய். கைவேர் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை வயசு? ஒரு 40 வயசு இருக்குமா? 50 வயசு. சரி, இத்தனை வருஷம் உங்களை பாதுகாத்தது யாரு? சொல்லுங்க. பாதுகாத்தது யாரு? தாவீது சொல்றாரு, நான் நடந்து வந்த பாதையில எனக்கு வந்த சோகங்கள் வேதனைகள் எத்தனையும். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு சோதனையின் பாதை, வேதனையின் பாதை, தனிமையின் பாதை, எல்லாரும் கைவிட்ட பாதை. இதுல என்ன தோணுச்சு? என்ன தோணுச்சு? செத்து போயிடணும்னு தோணுச்சு. தோணலையா? எனக்கு தோணுச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் ஏண்டா வாழ்றோம், எதுக்குடா வாழ்ந்து என்னடா பண்ண போறோம் அப்படின்னு தோணுச்சு. இன்னையோட கதைய முடிச்சிடலாமா, மூச்சு நின்றாதா இப்படின்னு தோன்றின இடம். ஆனா என்னப்பா திரும்பி பார்த்தா செத்திருக்க வேண்டிய நீங்க என்ன செய்றீங்க? வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஏன்? உங்க பாதையை பாதுகாப்பானதாய் மாற்றினவர் தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சகோதரியே சகோதரனே, தாவீது எழுதுற இந்த வார்த்தையை திரும்ப வாசிங்க. இந்த இறைவன் எனக்கு வலிமை மிக கோட்டையாய் உள்ளார், என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் யாருங்க? சொல்லுங்க. யாரு? என் வழியை பாதுகாப்பானதாய் மாற்றினது யாரு? என் ஆண்டவர் தான் மாற்றினாரு. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பாதுகாப்பார். ஆமென். உங்களை பாதுகாப்பார், உங்க குடும்பத்தை பாதுகாப்பார், உங்க பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்க தொழிலை பாதுகாப்பார். நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டிப்பாக. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் எப்படி பாதுகாப்பார் தெரியுமா?
இந்த வார்த்தையை படிக்கும்போது ரசிச்சு படிங்க. எசையா 31ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க. எசையா 35ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் படிங்க பிரதர். பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். கவனிக்கீங்களா? ஒரு சின்ன நீங்க நிறைய நேரங்களில் சின்ன சின்ன காரியங்கள் தான் கடவுளுடைய அன்பை நமக்கு காண்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு எளிய சின்ன பறவைக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் சொல்லுங்க. நீங்க வீட்டில் கோழி வளர்க்கீங்கல்ல, கோழி வளர்க்கீங்களா? அந்த கோழி தன் முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பொறிக்கல. ஆனா அந்த குஞ்சை தொட்டு பாருங்க. சொல்லுங்க என்ன பறந்து வந்து கொத்தும். ஏங்க அது நம்ம நினைச்சோன்னா 4 சப்புன்னு போய் ஒரு துணியை போட்டு என்ன செஞ்சிடலாம், உடனே சூப் வச்சு குடிச்சிடலாம். ஆனா அது எவ்வளவு தூரம் தன்னுடைய குஞ்சுகளுக்காக தன் பலனை சிலதுல பாருங்க கூடு கட்டி இருக்குது, அதுல முட்டையிட்டு இருக்கும். ஆனா அதை போய் ஒரு விஷ பாம்புகள் சிலதுல அந்த பாம்புகள் என்ன செய்யும் முட்டைய. ஆனா அந்த தாய் பறவையானது என்ன செய்யுது, அந்த பாம்போடு போராடி தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுகிறது. இந்த உலகத்தில் உள்ள சில இந்த பறவைகள் ஒரு வலுவற்றவை பார்க்கப்படுகிறவைகள் கூட எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குன்னா, நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாம இருப்பாரா? அதான் பைபிள் சொல்லுது, பறவை தன் கூட்டின் மீது அசைவாடுவது போல, பறந்து கொண்டே இருப்பது போல படைகளின் ஆண்டவர் தன் ஜனங்களுக்காக அவர் எப்போதும் பாதுகாப்பார். அதனாலதான் வசனம் சொல்லுது, உன்னை உண்டாக்கின தேவன் கண் அயர்வதும் இல்லை. அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவன் கண் அயர்வதும் இல்லை. அவர் ஒரு நாளும் உறங்க மாட்டார், அவர் ஒரு நாளும் கண்ணயர மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து விட்டால் நீங்க சொல்லணும். சங்கீதம் 4:8 வாசிங்க பாப்போம். திருப்பாடல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், இனி நான் மன அமைதியுடன் கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் ஒரு மனுஷனை பாதுகாத்துட்டார்னா அவன் என்ன செய்வான்? அவனுக்கு அதுக்கு மேல எதை பத்தியுமே என்ன கிடையாது, கவலையே இருக்காது. அதுக்கு மேல அவன் ஐயோ என்ன பண்ண போறன்னு புலம்பி தெரியவே அவனுக்கு என்னதான் மனுஷன் வாழ்க்கையில் நடந்தாலும் அவன் பயப்படுவதில்லை. ஏன்? அவன் சொல்றான், வாசிக்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க பாப்போம், சேர்ந்து வாசிங்க. ஏனெனில் நான் தனியா இருந்தாலும், பிரைஸ் தி லார்ட், நான் தனியா இருந்தாலும் நீர் என்ன பாதுகாப்போடு வாழ செய்கிறீர். இங்க இருக்கிற உங்களுக்கு இந்த நாளிலே ஆண்டவர் 2வது பாதுகாப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமா மந்திரமும் கிடையாது, உங்களுக்கு விரோதமா மனுஷ வாய் என்ன வேணாலும் பேசட்டும், அதை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களை பாதுகாப்பார். ஆமென். முழங்கால் படியிடுங்கள், 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் யாக்கோபுக்கு சொன்னது எனக்கும் சொன்னது, நீர் எனக்கு சொன்னதுதான். யாக்கோபோடு அது நிக்கல. ஏன்னா அவர் சொன்னாரு, நான் யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். 2 கைகளை உயர்த்துங்க. என் குடும்பத்தை பாதுகாத்தருளும். இதான் ஜெபம். என்னை பாதுகாத்தருளும். வாய் தரங்க. இயேசுவே, என் குடும்பத்தை பாதுகாத்தருளும் ஆண்டவரே, என் குடும்பத்தை பாதுகாத்தருளும். வாய் தரணும் சொல்லுங்க.
நல்ல குரலை உயர்த்துங்க, வாயை திறந்து கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. எல்லாரும் வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்க வீட்டுக்கு, குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை ஆண்டவரிடத்தில் கேள் மகளே. ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்தருளும். தகப்பனே, நீர் எங்களை பாதுகாத்தருளும். வாலிப மகளே கூப்பிடு. அருமையான சகோதரியே, சகோதரரே, அருமையான உங்க வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்க. இங்க உங்க திருமண வாழ்க்கையில பாதுகாப்பு, கணவனுக்கு பாதுகாப்பு, கடலுக்கு போறாரு பாதுகாப்பு, சங்க குளிக்க போறாரு பாதுகாப்பு, கப்பல்ல இருக்கார் பாதுகாப்பு, எந்த தொழில், என்ன காரியம், பிள்ளைங்க படிப்பு, போக்குவரத்து எல்லாத்திலையும் ஆண்டவர் பாதுகாப்பை தரும்படியாக கேளுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். நம்புறீங்களா? நல்ல கை தட்டி ஆண்டவர் நன்றி. மூன்றாவது, தேவன் தொடக்க நூல் 28:15 ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, வாசியுங்கள். தொடக்க நூல் 28:15 ஆண்டவர் சொல்ல பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு காவலா இருந்து இந்த நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். மூணாவது காரியம் என்ன தெரியுமா? நம்மை வழி நடத்துகிற தேவன். ஆமென். முக்கியமான இடம் இது. பிரைஸ் தி லார்ட். உங்களை வழி நடத்துறவங்க ஒழுங்கா இல்லைன்னா நீங்க எங்க போவீங்க? நாங்க ஒரு முறை ஒரு ஊருக்கு தியானத்துக்கு போயிருந்தோம், திண்டுக்கல் பக்கம். அல்லேலூயா. அப்போ எங்களுக்கு ஒருத்தர் வந்து, நாங்க ஒருத்தர் அட்ரஸ் விசாரிச்சோம். அட்ரஸ் விசாரி, ஐயோ அந்த இடம் நல்லா தெரியுங்க, என்னங்க நீங்க எங்க வந்திருக்கிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி வண்டியில் ஃப்ரண்ட்ல இருந்த மில்டன் பிரதரை பின்னால தூக்கி உட்கார வச்சுட்டு அவரை முன்னால உட்கார வச்சோம். அல்லேலூயா. வண்டி புறப்பட்டுச்சு. எங்களுக்கு சொன்ன சகோதரி அந்த நபர்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்து, இங்கே தாங்க அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த நபர் எங்களை சுற்றி எடுத்து கடைசியில் ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணி வர்றோம். வந்தால் அவர் இறங்கிட்டு சொன்னார், இந்த முடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த முடுக்குலேருந்து அந்த முடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த முடுக்குலேருந்து இப்படி. கடைசியில் அவர் வந்து இறங்க வேண்டியதில் வந்து இறங்கிட்டார். அவர் வந்து இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிட்டு இந்த முடுக்குலேருந்து அந்த முடுக்கு, அந்த முடுக்குல அந்த முடுக்கு. கடைசியில் சுற்றி முடிச்சு பார்த்தா நாங்கள் எங்கே இருந்தோமோ அதுக்கு பின்னால் உள்ள தெருவில் தான் அந்த இடமே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வழி நடத்துறவன் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையே வீணா போயிரு. அல்லேலூயா. மேட்டுப்பட்டி நற்செய்தி கூட்டத்துக்கு போயிட்டு கடைசியில் எங்களை ஒரு மனுஷன் சுத்துறதை இன்னைக்கு யோசித்து பார்க்குறோம். இப்போ வழி நடத்துறவர் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். மூணாவது பாருங்க, தேவன் நம்மை வழி நடத்துவார். ஆமென். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை வழி நடத்துவேன். எப்படி? நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 16:9 படிங்கப்பா. நீதிமொழி 16ஆம் அதிகாரம். மனிதர்கள் தம் வழியை வகுத்தமைக்கின்றனர், ஆனால் அவர்களை வழி நடத்துபவரோ கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களை வழி நடத்துறது யாரு? என்னை வழி நடத்தணும் யாரு நடத்தணும்? சாத்தான் நடத்திடக்கூடாது. இழிவான மனிதர்கள் நம்மளை நடத்திடக்கூடாது. அல்லேலூயா. உண்மையிலே உங்க வாழ்க்கையை இன்னைக்கு ஒப்புக் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க நிறைய விரும்பப்படலாம், நிறைய யோசிக்கலாம், நிறைய அறிவு சார்ந்த காரியங்களை சிந்திக்கலாம். ஆனால் வழி நடத்துறது யார் நடத்தணும்? உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உன்னை வழி நடத்துறது யாரு? உங்க பையனை இன்ஜினியர் ஆக்கணும், உங்க பொண்ணை டாக்டர் ஆக்கணும், உலகத்திலே பெரிய ஆள் ஆக்கணும், எல்லாம் ரைட். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒன்று சொல்லுங்க, நீ என்னதான் நினைச்சாலும் உன்னை வழி நடத்துறது யாரா இருக்கணும்? ஆண்டவரா. ஆண்டவர் வழி நடத்தலைன்னா வாழ்க்கை தவறிடுவோம். நம்ம தப்பான பாதையில் போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா.
அதனால தான் பாருங்க, இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது தயவு செய்து சங்கீதம் 107 7வது வசனத்தை படிங்க பார்ப்போம். சங்கீதம் திருப்பாடல், நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார். கை தட்டுங்க. எந்த பாதையில் நடத்தினாரு அப்படின்னா என்ன பாதைங்க? சரியான பாதை, நீதியின் பாதை, கரெக்ட். இன்னைக்கு கரெக்டா நடத்துறவங்க யாரா இருக்காங்களா? ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஆன்மீக வாழ்க்கையில கூட கடவுள் தான், ஆண்டவர் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். யாராவது நம்பி பின்னால போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நேரிய பாதையில் தேவன் நம்மை நடத்துவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கவனிங்க, என்ன நேரம் இல்லை, ஆண்டவரால் வழி நடத்தப்பட்டாங்க. ஆமென். ஆனா அவங்க மோசே 40 நாள் மலையில ஏறி போயிட்டாரு. கீழே வர லேட் ஆயிட்டு. உடனே எல்லாரும் யார்கிட்ட வந்தாங்க? ஆரோன்ட்ட வந்தாங்க. ஆரோன் என்ன பண்ணியிருக்கணும்? எப்பா, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? மோசேட்ட இருக்கு. அவர் வர்றவரை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். அவர் என்ன பண்ணாரு? வழி நடத்தினா. எப்படி வழி நடத்திட்டாரு சொல்லுங்க? அப்படிதானே? ஆரோன் கூட பாருங்களேன், இந்த ஜனங்களுக்கு பொற்கன்று குட்டியை கொடுத்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க கவனமா இருக்கணும். புனிதர்களை கடவுளா மாத்திரக்கூடாது. ஆமென். மாதா கடவுளா? சொல்லுங்க, மாதா கடவுளா? வேற யாராவது இப்படி சொன்னாங்கன்னா நீங்க ஒரு நாள் அதுக்குள்ள போயிடக்கூடாது. அதெல்லாம் ஒரு நாள் நல்ல கவனிக்கணும். பிசாசு ஒளியின் தூதனை போல வருவான். எப்படி வருவான்? இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள், அதுவும் நம்ம பல நேரங்களில் பைபிளை படிக்காம நம்ம ஏதோ ஒரு திசையில் போயிடக்கூடாது. அல்லேலூயா. சவேரியார் யாரு? அசிசியார் யாரு? அந்தோனியார் யாரு? இவங்கெல்லாம் வாழும்போது யாருக்காக வாழ்ந்தாங்க? இயேசு. இவருக்காக தான் வாழ்ந்தாங்க. இவருக்காக கோடிக்கணக்கானவர் ரத்தம் செஞ்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? சில நேரத்தில் பக்தி பரவசங்கிற பேர்ல இவரை விட்டுருதோம், இவரை விட்டுருதோம். இயேசுவை விட்டுட்டு எங்கேயோ ஒரு ட்ராக் மாதிரி போயிடுறோம். சில நேரங்களில் இந்த ட்ராக் வேற மாதிரியும் போயிடுது. அல்லேலூயா. உயிருள்ள நற்கருணையில் விட்டு இருக்கிற ஆண்டவரை விட்டுட்டு ட்ராக் மாதிரி எங்கேயாவது மனிதர்களுக்கு பின்னால அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு போயிருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, உங்களை வழி நடத்துறது யாரா இருக்கணும்? இது வழிபாட்டில் மட்டும் இல்லை, ஜபத்தில் மட்டும் இல்லை. உங்க குடும்பத்தில் உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்குறீங்க, உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் பார்க்குறீங்க, எதுனாலும் சரி, உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க போறீங்க, உங்க வரவு செலவு எல்லாத்துலையும் யார் உங்களை வழி நடத்தணும்? 10 ரூபா காசு உங்க கையில் நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறோம்னா தேவ சமூகத்தில் உட்காருங்க. அல்லேலூயா. ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த காரியமானாலும் என்னை என் குடும்பத்தை யார் வழி நடத்தணும்? அவர் வழி நடத்தினா எப்படி இருக்கும் தெரியுமா? வாசித்து பாருங்களேன். வசனம் சொல்லுது, வாசிங்க தயவு செய்து, எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இணை சட்டம் 32:12 படிங்கப்பா. இணை சட்டம் உபாகமம் 32. ஆண்டவர் ஒருவரே அவர்களை வழி நடத்தினார், வேற்று தெய்வங்கள் என்ன செய்யலையா? வேற்று தெய்வங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே அவரை வழி நடத்தினார், வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்தது. அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களை வழி நடத்துறது என்னது? மூட நம்பிக்கையா? காப்பு கயிறா? ஜோசியமா? ஜாதகமா? இதெல்லாம் இருக்கக்கூடாது.
இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு எலுமிச்சம்பழம் ஆனால் இதெல்லாம் தலைக்கு மேலே தூக்கிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. ஒரு நாள் அது உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. 4 நட்சத்திரம் உங்களை என்ன செய்யக்கூடாது, வழி நடத்தவே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆடி ஒருத்தர் கேட்காரு, ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போயிருக்கேன், பிரதர் ஆடியில் வீட்டுக்கு குடியேறலாமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஆடி அது இது இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்குது, ஆனால் யார் மேலே நம்பிக்கை இல்லை? நீங்கள் பைபிள் எடுத்துட்டீங்களா, உங்கள் நம்பிக்கை யார் மேலே வைங்க. ஒன்றும் ஆடியில் கல்யாணம் வைக்கலாம், மளிகை காய்கறி விலைலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாமே செலவு குறைவு. சரி, மண்டபம்லாம் கொஞ்சம் ரேட்டு பாதி ரேட்டில் கூட கிடைக்கும். சரி, பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ உங்களை யார் வழி நடத்தணும்? எஸ்ஐயா 49:10 படிங்க. எஸ்ஐயா 49ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் படிப்பா. அவர்கள் பசியடையார், தாகமுறார், வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை, ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். கை தட்டுங்க பாப்போம். எங்க நடத்துவார் சொல்லுங்க, எங்க நடத்துவாரா? நீரூற்றுகள் அருகே நடத்துவார். அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சிக்கலாம். அவர்களை வழி நடத்தும் போது எப்படி ஆண்டவர்களை வழி நடத்தினா அதில் போட்டிருக்கு பாத்தியா, பசியடையார், தாகமுறார், வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் உங்க பிசினஸ் நடத்தினா, தேவன் உங்க பிள்ளைகளுக்குரிய காரியத்தை நடத்தினா, தேவன் உங்கள் குடும்பத்தை நடத்தினா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கை தட்டி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப மூணாவது, முதல்ல அவர் என்னோடு இருக்கிறாரு, ரெண்டாவது என்னை பாதுகாக்கிறாரு, மூணாவது வழி நடத்த. ஒரு நிமிஷம் முழங்கால் படி, 2 கைகளை விரிங்க. ஆண்டவரே, நாம் போட்டிருக்கிற பிளான், நாம் போட்டிருக்கிற திட்டத்தின்படியெல்லாம் ஒன்றும் நடக்க வேண்டாம். நீங்க என் குடும்பத்தை நடத்துங்க, நீங்க என் குடும்பத்தை நடத்துங்க. முழங்கால் படியுங்க, நல்ல கைகளை உயர்த்துங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என் குடும்பத்தை வழி நடத்தும், நீர் என் பிள்ளைகளை வழி நடத்தும், நீர் எங்களுடைய தொழிலை வழி நடத்தும், நீர் எங்களுடைய எதிர்காலத்தை வழி நடத்தும். வாய் தரங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. 2 கைகளை உயர்த்துவோம். நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய தொழில், நம்ம பிள்ளைங்க படிப்பு, நம்ம எதிர்காலம் எல்லாத்தையும் ஆண்டவர் வழி நடத்தும்படி நல்ல கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம், குரல் உயர்த்துவோம். Praise the Lord. Hallelujah. அமர்ந்து கொள்வோம். 4வது, பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தயவு செய்து பாருங்கள். 4வது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். சொல்லுங்க, அவர் ஆண்டவர் நம்மை நினைச்ச மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கைவிடப்படுகிற அனுபவம் எல்லார் வாழ்க்கையிலுமே வரும். பிரைஸ் தி லார்ட். மருத்துவர் கைவிட்டுவாரா? விட்டுருவார். என்ன, என்னால் முடியாதுமா அப்படின்னு விட்டுருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய வீட்டில், குடும்பத்தில் பிள்ளைங்க கைவிடுவாங்களா? கைவிட்டுருவாங்க. அல்லேலூயா. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வரும். கணவர் கைவிடுவாரா? அது எனக்கு தெரியல. நண்பர்கள் கைவிடுவாங்களா? மனைவி கைவிடுவாளா? ஒரு சூழ்நிலை வந்துட்டுனா எல்லாருமே கைவிட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிற வரை தான் இந்த உலகம் உங்களுக்கு கொஞ்சம் கையில் தூக்கி சுமக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் எந்த மனுஷன் கைவிட்டாலும்
ஒரே ஒருவர். அவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே. ஆமென். எடுத்து வாசித்து பாருங்கள். தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனியுங்கள். இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம். இணைச்சட்டம் உபாகமம் 31 6வது வசனம். வலிமை பெறு, துணிவு கொள், கலங்காதே, அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. உன் கடவுளாகிய ஆண்டவரே அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். ஆமென். அல்லேலூயா. உன்னை விட்டு விலகவும் மாட்டாரு. இந்த வார்த்தை எப்படி பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேங்கிறாரு, பாதுகாப்பேங்காரு, வழி நடத்துவேங்காரு. அடுத்து சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உண்மையிலே இந்த வார்த்தையை வாசிக்கும் போது பாருங்க, தேவனை போல நம்மை நேசிக்க யாரும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னால் ஒரு தங்கச்சி வந்து அழுறா. 13 வருஷம் லவ் பிரதர். எத்தனை வருஷம் லவ்? உனக்கு வயசு எத்தனைமா கேட்டேன். 23 வயசுங்கிறா. சரியா? கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம், ஒரு 6 மாசம் தான் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். இதுக்குள்ளே வந்து சொல்றா, என் கூட பேச மாட்டேங்கிறாரு. 13 வருஷம் தவம் இருந்து பேசி பேசி 1000 வாக்குறுதி என்ன. அல்லேலூயா. ஆனா 6 மாசத்துல 13 வருஷம் காதல் என்ன செஞ்சுட்டு கசந்துட்டு அவ பொல பொலன்னு அழுறா. செத்துடலாம் போல இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. புசுக்குன்னு இங்கே போயிடாத இரு. 13 வருஷம் இருந்தல்ல, கொஞ்ச நாள் இரு. அல்லேலூயா. அது டூப்ளிகேட், இதுதான் ரியல். என்ன? அது ரீலு, இது ரியல். அப்படிதானே? ரீல் வேற, அல்லேலூயா. ரீல் வந்து அது கொஞ்ச காலம் அப்படி என்ன செய்யும், அப்படி ஜன்னல் பக்கம் திரும்பும், போகும்போது இப்படி பார்க்கலாம், எல்லாம் போகும். ஆனால் ரியல் வந்தால் பார்க்கவே தோணாது. உன்னைய பார்த்து என்ன செய்ய. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு எப்பவுமே ரீல் கிடையாது, நீ ரியல் தான். ஏன்னா நீ என் பார்வையில் விலையேறப்பட்டவன், நீ என் பார்வையில் மதிப்பு மிக்கவள். நீ எப்பவுமே எனக்கு என்னதுதான், நீ எப்போதும் எனக்கு என் கையில் விலையேற பெற்ற மணிமுடியாக இருக்கிற, முத்திரை மோதிரமாக இருக்கிற. இப்படிலாம் சொன்ன யாரா சொல்லுவாரா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மட்டும்தான் சொல்றாரு, என் மகளே, என் மகனே, நான் உன்னை கைவிடவே. அல்லேலூயா. துணிவோடு இருங்கண்ணே. யார் என்ன விட்டுட்டாங்க? இன்னும் சிலர்லாம் பாருங்க, இந்த யாராவது பக்கத்து வீட்டில் நல்லா நெருங்கி பழகுவீங்க, ஒரு நாள் பேசாட்டாலும் உனக்கு டிப்ரெஷன் ஆயிடுது. சில அக்கா சொல்லுவாங்க, ஏன் ஒரு அம்மா சமீபத்தில் அன்னைக்கு ஒரு முந்தானத்து 2 நாள் மட்டும் தான் ஒரு தங்கச்சி சேர்ந்துருக்குறா, அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறா. என்னம்மா உனக்கு பிரச்சனை? என்னை சுற்றி இருக்கிற யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? அல்லேலூயா. அவங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. சிலத்தில் இப்படியே உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும். அக்கா பேச மாட்டேக்கா, தங்கச்சி பேச மாட்டேக்கா, அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. உன் கூட பேசுறதுக்கு எப்பவும் உன் கூட ஒருத்தர் இருக்கார், உன்னை விசாரிக்க ஒருத்தர் இருக்காரு, உன் கூட நடக்க ஒருத்தர் இருக்காரு, உன்னை உள்ளங்கையில சுமக்க ஒருத்தர் இருக்காரு, உன்னோடு உன் அழகை ரசிக்க ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம் தேவன் நம்மோடு, அவர் நம்ம கைவிடவே. அந்த கைவிடாத தேவன் சொல்றாரு. இந்த வசனத்தை படிக்க பார்ப்போம். அல்லேலூயா. ஓசியா 11:8 படிப்பா. ஓசியா 11:8 படிப்பா சீக்கிரம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி கை நெகிழ்வேன். ஆண்டவர் சொல்றாரு, கைவிடுறதுக்கு நிறைய பேர் சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட்.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கை விடுறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பை தேடுறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன் கையை என்ன செய்றேன், இருக்கமா பிடிச்சுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உன்னை கைவிட மாட்டார். உன் நோயில உன்னை விட்டுற மாட்டாரு, உன் பலவீனத்தில் உன்னை விட்டுற மாட்டாரு, உன் கஷ்டத்தில் அவரை விட்டுற மாட்டாரு, உன் ஏழ்மையில உன்னை விட மாட்டாரு. எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். எப்படி மாத்த போறார் தெரியுமா உங்களை? எசையாவின் புஸ்தகம் வாசிங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் 60:15. எசையா 60ஆம் அதிகாரம் 15. உன் பேரையே இன்னைக்கு மாத்துறார். 18 படிப்பா. 15ல சரி 60ல 15 படிப்பா. நீ கை நெகிழப்பட்டு உன் வழியை எவரும் பயணம் செய்ய நானோ உன்னை தலைமுறை தோறும் கைங்களை தட்டுங்க. நீ போனா எய்த்தால கூட வராத ஆள்லாம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் உன் லெவல் அப்படிப்பட்ட லெவலா மாறிட்டு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? நீ நடந்தா போகாத, உன்னை பார்க்காத, மூஞ்ச திருப்பின ஆள்லாம் இருக்கு. இன்னைக்கு எப்படி மாத்துறாரா? உன்னை மகிழ்ச்சியா மாத்துறாரு, உன்னை பெருமையா மாத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். அவர் எவ்வளவு நல்லவர். 5வது, அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென். உங்களுக்கு சொன்னதை அவர், தங்கச்சி உனக்கு சொன்னதை அவர், சகோதரா அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற ஆள் யாராவது இருக்காங்களா? இப்ப பாருங்க, இன்னும் 1 ஆண்டு, ஐயோ சாமே, உங்க காதெல்லாம் தேனா ஓடும். ஓடுமா? ஏக்கு எலெக்ஷன் வரப்போதில்லை. ஒரே காதல எல்லாருக்கும் தேனா ஓடும். நீங்க பறக்கும் ட்ரெயின்ல போவீங்க. நீங்க இனிமேல் நடக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க கையை நீட்டி எடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் நானே உங்களுக்கு ஊட்டுவேன். இப்படிலாம் நிறைய பேர் வருவாங்க. அடுத்து எப்போ வர? அவங்க சேர்ல உட்கார வர. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, தாம் சொன்னதை நிறைவேற்றுவார், வாக்களித்ததை நிறைவேற்றுவார். யோபுவுக்கு துன்பம் வந்துச்சா? ஆனா அந்த மனுஷன் ஒரு நீதிமான். அந்த நீதிமான் சொன்னா ஒரு பெரிய சத்தியத்தை அவர் சொல்றாரு. என்ன தெரியுமா? நீங்கள் யோபுவின் புஸ்தகம் படிச்சு பாருங்க. 23ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிப்பா. ஏனெனில் எனக்கு அவர் குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார், இத்தகைய பல அவரிடம் கைத்தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு குறிச்சது அவர் என்ன செய்வாரு? அக்கா, உனக்கு குறித்தது அவர் என்ன செய்வாரு? உன் மகளுக்கு குறித்தது அவர், உன் பிள்ளைகளுக்கு குறித்தது அவர், உன்னுடைய பொருளாதாரத்தில் குறித்ததை எல்லாத்தையும் நிறைவேற்றுவாருங்க. என்னைய பத்தி அவர் நினைவில் பல இருக்குது, எனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். அப்ப 5 காரியம். நான் உன்னோடு, 2வது பாதுகாப்பு, 3வது வழி நடத்துவார், 4வது கைவிடவே மாட்டார், 5வது எனக்கு சொன்னதை நிறைவேற்றும். நம்புறீங்களா? முழங்கால் படி. ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்களித்தது, நீர் என் பிள்ளைகளுக்கு வாக்களித்தது, நீர் என் குடும்பத்துக்கு வாக்களித்தது, நீர் என் பொருளாதாரத்திலே வாக்களித்தது நிறைவேறட்டும். நம்புறீங்களா? முழங்கால் படிடுங்க. கடன் பாரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள், எந்த பிரச்சனையா இருந்தாலும் டுடே, இந்த நேரம் ஆண்டவர் தம் வல்லமையை வெளிப்படுத்துறாரு. அப்படியே கைகளை உயர்த்துங்க.
சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். சொல்லுங்கப்பா. சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மீது நீர் தயவாய் மனம் இறங்குவீராக. உம்முடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு மீது இறங்கி வருவதாக. இதோ இந்த நேரத்தில் உங்க பிள்ளைங்களுடைய வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், கஷ்டங்கள் வெளியேறட்டும், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போராட்டங்கள் மறைந்து போகட்டும், அற்புதம் நடக்கட்டும், அதிசயத்தின் பாதைகள் திறப்பதாக, நன்மையின் பாதைகள் திறப்பதாக, உமது இரக்கம் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக, எல்லா துயரங்களும் மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இப்ப விடுதலையின் பாதை திறப்பதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எழுதின விண்ணப்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தை கண்டு அவர்கள் பொருளாதார முன்னேற்றம், கடன் பாரங்கள் அடைந்து, வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்து, குழப்பங்கள் நீங்கி, சமாதானம், சந்தோஷம், நன்மைகளை பெற்று மகிழ அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் வீட்டுக்கு போகும்போது சுப காரியங்கள், நல்ல காரியங்களை காணட்டும், அற்புதங்களை காணட்டும், நோய் நீங்கி வீட்டுக்கு போட்டும், உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.